எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நான் இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கேன்னா, சிங்கப்பூரில் இருக்க சிவன் கோயிலுக்கு வந்திருந்தேன். இது ஜூன் மாதம் 8ஆம் தேதி வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. இங்கே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. கும்பாபிஷேகத்துக்கு வந்து நம்ம சிங்கப்பூர் மக்கள்லாம் சேர்ந்து நம்ம தெய்வங்களோட வழிபாடு வந்து எப்படி இருந்தது முன்னாடிங்கிற வந்து உருவமாக செஞ்சு இங்கே வச்சுருக்காங்க. இந்த கோயில் கும்பாபிஷேகத்தோட இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு 41 நாள் பூஜை வந்து நடந்துகிட்டே இருக்குது. அது இரவு 7 மணிலேருந்து 9 மணி வரை ஸ்பெஷலாக வந்து கச்சேரி, அப்புறம் நம்ம இந்து சமயத்தோட இது, அப்புறம் நிறையா கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இங்கே சிங்கப்பூர்லேருந்துலாம் போய் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் வந்து உருவாக்குனது தான். இப்படிலாம் முன்னாடி இருந்ததுங்கிறத வந்து சிலையாக வச்சுருக்காங்க. இந்த சிலை வடிவமைச்சது தான் நம்ம சிங்கப்பூரில் மக்கள் தான் அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்வைக்கு வந்து ஜூலை 26ஆம் தேதி வரை இருக்கும். அதாவது நம்ம சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 41 நாள் பூஜை கொடுப்பாங்கள்ல, அது வரை இது இருக்கும். நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். கண்டிப்பாக பார்க்குறதுக்கு உண்மைக்கு நல்லா இருக்குது. கும்பாபிஷேகத்துக்கு வந்தவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. இல்லாதவங்களும் அப்போதைக்கு வர முடியாதவங்களும் இப்போ வந்து பாருங்கள். நம்முடைய கோயில் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறோம். அது வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மைக்குமே சூப்பராக இருக்குது சிலைகள் எல்லாமே. இங்கே வந்து இரவு 7 மணிலேருந்து 9 மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். விருப்பம் உள்ளவங்க யாராலும் போய் கலந்துக்கிடலாம். ஈவினிங் டைமில் கோயிலுக்கு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கும்பாபிஷேகத்தோட கோயில் சுவாமியெல்லாம் தரிசிக்க முடிஞ்சிருக்காது. இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது. மக்கள் அதிக கூட்டம் இருக்குது. ஆனால் கும்பாபிஷேகத்தில் ஒரு 20,000-25,000 பேர் இருந்தாங்க. அப்போ நம்ம ஃப்ரீயாக சாமி கும்பிட்ருக்க முடியாது. இப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா சுவாமியை திருப்தியாக தரிசிக்கலாம். உண்மையுமே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்தில் தான் வச்சு கலை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 41 நாள் பூஜைக்கும் இங்கே வந்து விசேஷம் இருக்கிறது. கலை நிகழ்ச்சி, பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வராங்க. இந்த சிலைகள்லாம் பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் வந்து சிவபுராணம் இதெல்லாம் வந்து இப்படி தான் பண்ணியிருப்பாங்கங்கிறத வந்து வடிவமைச்ச மாதிரி இருக்குது. உண்மையுமே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி அரங்காக ஒரு 40-45 அரங்குகள் இருக்கும். இந்த மாதிரி சிலைகள் வைத்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தால் மறக்காமல் போய் கண்டிப்பாக இது பாருங்கள். நம்மளுடைய சிவனை வந்து தரிசிட்டு வாங்க. நம்ம சிவன், விசாலாட்சி அம்மன், விநாயகர், அப்புறம் வந்து முருகர், சூரிய பகவான், சனி பகவான் எல்லோரும் சிவன் கோயிலில் இருக்குது. நவக்கிரகங்கள் எல்லாமே இருக்குது. தரிசித்து அப்படியே வெளியே வந்து இதை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். முந்தைய காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சிவனை எப்படிலாம் வழிபட்டாங்கங்கிறத வந்து தத்துரூபமாக வச்சுருக்காங்க. உண்மைக்குமே பெருமையாக இருக்குது. நம்ம கடல் கடந்து சிங்கப்பூரில் இருக்கிறோம். இங்கேயே நம்ம கோயில் மாதிரி வர்றதுக்கு போடுறதுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் சிவனோட அருள் எப்பவும் நமக்கு இருக்குது. வந்து செல்றதுக்கு நம்ம ஊர் மாதிரி, நம்ம கோயில் மாதிரி எந்த கோயில்னாலும் போகலாம், வரலாம். அந்த மாதிரி நமக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க இந்த சிங்கப்பூரில். அது உண்மைக்கு ரொம்ப பெருமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உள்ள புராண கதைகள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கமெண்டில் என்னென்று சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபுல் அங்கே என்னென்ன செட்டிங் பண்ணியிருக்காங்கங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். சரியா? இந்த மாதிரி தாங்க சிலைகள் இருக்குது. ஃபுல் சிலையுமே இந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வரிசையாக தான் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச புராண கதைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இந்த கமெண்டில் தெரிவிக்கலாம். உண்மைக்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ மாதிரி பாருங்கள். இங்கே 2 தேர் இருக்குது. அதில் நம்ம அம்பாள் இருக்காங்க. தெய்வங்கள் தேரில் இருக்குது. 2 தேர் இந்த கோயிலில் நமக்கு கண் பார்வைக்காக வச்சுருக்காங்க. நம்ம கோயிலுக்கு முன்னாடி தான் இது இருக்குது. இதில் எப்பப்போ என்னென்ன விசேஷங்கிறத போட்டிருக்காங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. சரியா? ஃபுல்லாக இருக்குது. 41 நாள் பூஜைக்கும் இரவு 7 மணிலேருந்து 9 மணி வரை சிறப்பு. அதாவது கோயிலையும் பூஜை இருக்கும், இங்கே கலை நிகழ்ச்சியும் நடக்கும். அனைவரும் வருங்க, ஆதரவு கொடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருந்த அனைவருக்குமே நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். கோயில் வீடியோ.